ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு கீர்த்தனா லேர்னிங் மேக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எவ்வளோ பெரிய ஸ்கொயர் வேல்யூ, அது 4 டிஜிட்டாக இருக்கலாம், 3 டிஜிட்டாக இருக்கலாம், 5 டிஜிட்டாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் வித்தின் 5 செகண்டில் ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலான்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது 2 டிஜிட், 3 டிஜிட், 4 டிஜிட்னா லைன் பை லைனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்க்கு பார்க்கலாம். இதுதான் அந்த ஃபார்முலா. என்னன்னா ஏ ஸ்கொயர், அடுத்து ஸ்டெப் 2 என்னன்னா ஏவும் பியும் மல்டிபிள் பண்ணி, ஏவையும் பியையும் மல்டிபிள் பண்ணி அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்புறம் தேர்ட் ஸ்டெப்பு பி ஸ்கொயர். ஸோ இது கண்டுபிடிச்சிட்டோம்னா டக்குன்னு நம்ம போட்டுடலாம். உங்களுக்கு ஃபார்முலா பார்க்குறப்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், நான் போட்டு காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். கொடுத்துருக்க வேல்யூவை ஃபர்ஸ்ட் வேல்யூ ஏ, செகண்ட் வேல்யூ பின்னு எடுத்துக்கலாம். இதை எப்படி நம்ம ஃபார்முலாவில் போட போகிறோம்? ஏ ஸ்கொயர், அப்போ 7 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 49. ஸ்டெப் 2 என்ன? 2 இன்ட்டு ஏபியும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 2 இன்ட்டு 7 இன்ட்டு 2ன்னு எழுதிக்கலாமா? ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ. தேர்ட் ஸ்டெப் என்ன? பி ஸ்கொயர். பின்ற இடத்துல என்ன இருக்கு? 2 ஸ்கொயர்னு எழுதிக்கணும், அவ்வளோதான். இப்போ 49 இதை மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 இன்ட்டு 7 14 இன்ட்டு 2 28. 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, அவ்வளோதாங்க. இது என்ன ஃபர்ஸ்ட் டைம் போடுறப்ப இந்த மாதிரி போடலாம். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ரிப்பீட்டடாக நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு டேரெக்டாக இந்த ஸ்டெப் போட்டுடலாம். எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணாதானே நம்மளுக்கு ஈஸியாக வரும், ஆமாம் தானே? இப்போ இது எப்படி எழுதலாம்னா, ஜஸ்ட் 49 28 இதை எழுதக்குள்ள 2 டிஜிட்டாக இருக்கிற மாதிரி மட்டும் எழுதிக்கோங்க, அவ்வளோதான். சிங்கிள் டிஜிட்டாக இருந்ததுன்னா டபுள் டிஜிட்டாக இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, இதையும் ஆட் பண்ணணும், இந்த நம்பரையும் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். அப்படியே லைனாக இங்கேருந்து எழுதிட்டு போங்க, ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து எழுதுங்க. 4 இதை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 8 + 0 8. 2ஐ 9 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? அப்படியே இந்த முன்னாடி 49 கூட ஆட் பண்ணிடுங்க. அப்போ ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 49 + 2 51. ஓகேங்களா? அவ்வளோதான் ஆன்சர். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரிப்பீட்டடாக நம்ம இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்குள்ள உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? இப்போ 25 ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். டேரெக்டாக நம்ம போட்டுடலாம். சிம்பிள், ஒன்றுக்கும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி போட்டுட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்ன? ஏ, இது பி. ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர். 2ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 4. செகண்ட் என்ன? 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி, அது ஏ இன்ட்டு பி இன்ட்டு 2. அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கி அதை 2ஆல் பெருக்கணும். அதானே நம்மளுக்கு ஃபார்முலா. என்ன வரும்? இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 2 இன்ட்டு 5 10. 10 2ஆல் பெருக்குனா என்ன வரும்? 20. டேரெக்டாக 20 போட்டுருங்க. அடுத்து 5 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 25. அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணும்? இதையும் ஆட் பண்ணணும், இதையும் ஆட் பண்ணணும், வேலை முடிஞ்சு. அப்படியே ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து எழுதுங்க பார்ப்போம். 5 2 0 ஆட் பண்ணால் 2. அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அட்டாச் பண்ணுங்க. 72 83